மதுரையில் நேற்று இரவு முதல் கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. அந்த சூழலில் தற்போது மதுரை சித்திரை வீதியை மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மதுரையின் புகழ்பெற்ற இடமான மீனாட்சி அம்மன் கோவிலை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த நீரை பார்த்து கொண்டிருக்கிறோம். புகழ்பெற்ற சித்திரை வீதியை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. நேற்று இரவு முதல் தற்போது வரை மதுரையில் கனமழை பெய்து வருவதால் நீர் பெருக்கெடுத்திருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது. அந்த சூழலில் வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா பகுதி மற்றும் தமிழகத்தின் தெற்கு பகுதிகளில் மழை கொட்டி வருவதால் பல இடங்களில் நீர்த்தேக்கம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், விவரங்கள். மதுரையை பொறுத்தளவில் மதுரையில் நேற்று மேகமூட்டமாக இருந்த நிலையில் நேற்று நள்ளிரவு முதலே இன்று தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மதுரையில் இருக்கக்கூடிய பள்ளிகள் அனைத்திற்குமே மாவட்ட ஆட்சியர் இன்று விடுமுறை அளித்திருக்கிறார். இருந்தாலும் மழை என்பது தொடர்ந்து கொட்டி வருகிறது. அவ்வப்போது வருகின்ற இந்த கனமழை என்பது ஒரு அரை மணி நேரம் மிக கனமழையாக பெய்கின்ற காரணத்தினால் ஏற்கனவே மழைகள் பெய்து இந்த சாலைகள் முழுவதுமாக ஆங்காங்கே தண்ணீர் முழுவதுமாக உறிஞ்சி முடிந்திருக்கின்ற நிலையில் பெய்கின்ற மழை முழுவதுமாக அந்த சாலையில் ஓடக்கூடிய நிலை இருக்கிறது. இதன் காரணமாக மதுரையில் இருக்கக்கூடிய பிரதான வீதிகளாக இருக்கக்கூடிய தெற்கு மாசி வீதி, அதே போன்று மாரட்டு வீதிகள், அதே போன்று மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சித்திரை வீதிகளில் முழுவதுமாக தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இதனால் இங்கு வரக்கூடிய பக்தர்கள் மிகப்பெரிய அவதி உள்ளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக அந்த மேற்கு சித்திரை வீதி, மேற்கு கோபுரம் அருகே இருக்கக்கூடிய அந்த மேற்கு சித்திரை வீதி, வடக்கு சித்திரை வீதி பகுதிகளில் இருந்து இந்த தண்ணீர் கோயிலுக்குள் சிறிது சிறிதாக கூட அந்த படிகளில் உள்ளே செல்கிறது. குறிப்பாக இந்த சீசன் என்பது சபரிமலையிலிருந்து வரக்கூடிய சீசன் என்பது அந்த பக்தர்களும் பெரிய அளவில் பாதித்திருக்கிறார்கள். மழை ஓரளவு வெறிக்கிறது, மீண்டும் மழை பெரிய அளவில் பெய்கிறது. எனவே தொடர்ந்து இந்த மழை பெய்கின்ற காரணத்தால் அந்த கழிவு நீர்களும் சேர்ந்து இந்த தண்ணீரில் சேர்ந்திருப்பதால் பொதுமக்கள் மிகுந்த ஐயருடன் இங்கு செல்லக்கூடிய காட்சியில் நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த தண்ணீரை அகற்றுவதற்கான பணிகளை மாநகராட்சி தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.